செய்தியின் தலைப்பு 3 சமுத்திரம். மீண்டும் சொல்லுகிறேன், இன்றைய மெசேஜ் 3 சமுத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மிகுந்த மகிமைப்படுவதாக. சமுத்திரம் என்றாலே நாம் அனைவருக்கும் நினைவுக்கு வருகிறது, சீசர்களுடைய காலகட்டத்தில் இயேசுவானவர் படகிலே உறங்கிக் கொண்டிருந்த பொழுது அந்த படகிலே அலைகள் மோதினபடியினால் அந்த அலையை, அந்த கடலை, அந்த சமுத்திரத்தை தேவன் அதட்டினார் என்று நாம் எல்லாரும் அறிந்த காரியம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சற்று வித்தியாசமாய் ஒரு 3 விதமான சமுத்திரத்தை குறித்து ஆண்டவர் முதலாவது நம்மத்திலே இடைபடும்படி பிரயாசப்படுகிறார் என்பதை நான் உணர்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்திலே எல்லா பகுதிகளும் இனி வரும் காலங்களும் சமுத்திரத்தினால், நீரினால் அவைகள் அழிக்கப்படும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கன்னியாகுமரி போகுமானால் அங்கு ஒரே இடத்தில் 3 கடல்கள் சங்கமிக்கிற இடம் என்று சொல்லுகிறார்கள். ஒரே இடத்தில் 3 கடல்கள் கடல் தண்ணீர் சேருகிறது. சமுத்திரத்தை பார்ப்போமானால் ஒரு திசையிலிருந்து மறு திசை வரை அந்த சமுத்திரம் விரிந்து பறந்து கிடக்கும். அதை கடந்து போக அவ்வளவு எளிதென்று கேட்டால் இல்லை. சமுத்திரத்தில் பிரயாணம் பண்ணுகிறவர்களாயிருந்தாலும், காஸ்ட்லியான டிக்கெட் வாங்கி கப்பல்ல போனாலுமே அந்த சமுத்திரத்துல போகும்பொழுது ஒரு சில பயம், ஒரு சில நடுக்கம் இருக்கத்தான் செய்யும். ஏரோப்ளைன்ல போயிடலாம், ட்ரெயின்ல போயிடலாம், இனி என்னென்ன வசதிகள் இருக்கோ எல்லா காரியங்களையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் இந்த கப்பல்ல போகிறதுங்கிறது ஒரு கொடூரமான ஒரு அனுபவம் சொல்லி அநேகர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த சமுத்திரத்தை பார்க்கும் பொழுது, வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அது ஒரு விளையாட்டிற்காக, இல்லாவிட்டால் ஒரு என்ஜாய்மெண்டிற்காக நாம் பயன்படுத்துவது போல இருந்தாலும், வேதம் இந்த சமுத்திரத்தை குறித்து என்ன சொல்லுகிறது? வேதம் இந்த சமுத்திரத்தை குறித்து என்ன சொல்லுகிறது? இன்றைக்கு இந்த சமுத்திரத்தை குறித்து இதனோடு ஒப்பிட்டு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் பேச போகிறார் என்பதை தேவனுக்குள் விசுவாசிக்கிறேன். முதலாவது ஒரு சமுத்திரத்தை உங்கள் கண்முன்பதாக காண்பிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது ஒரு சமுத்திரம், பிரசங்கியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், பிரசங்கியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். முடிந்தால் வேதத்தை என்னோடு திருப்பிக் கொள்வது நலம் என்று நினைக்கிறேன். பிரசங்கி 1:7. எல்லா நதிகளும் சமுத்திரத்திலே ஓடி விழுந்தாலும் சமுத்திரம் நிரம்பாது. தாங்கள் உற்பத்தியான இடம் வாய்க்கால்கள் தண்ணீரினால் நிரம்பும் பொழுது இந்த வாய்க்கால்கள் குளங்களிலே போய் சேருகிறது. அந்த குளத்தில் உள்ள தண்ணீர் எங்கே போகிறது என்றால் ஏரி. அந்த ஏரியின் தண்ணீர் ஆறுக்கு போகிறது. அந்த ஆற்றின் தண்ணீர் நதிக்கு செல்கிறது. இந்த நதி எங்கே போய் சேருகிறது என்றால் அதுதான் சமுத்திரம் என்கிற கடலிலே போய் கலந்து விடுகிறது. ஆனால் வேதம் சமுத்திரத்தை எவ்வளவு அழகாக திட்டமிட்டு வர்ணித்து பேசுகிறது என்பதை கவனித்து பாருங்கள். எல்லா நதிகளும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நதிகளும் இந்த சமுத்திரத்துல அந்த தண்ணீரோடு கலந்தாலும் சமுத்திரம் நிரம்பாது என்று வேதம் சொல்கிறது. அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு படைப்பை தேவன் படைத்து வைத்து இருக்கிறார். முதலாவது சமுத்திரம் என்ன? நிரம்பாத சமுத்திரம், இல்லாவிட்டால் திருப்தி அடையாத ஒரு சமுத்திரம். இந்த நிரம்பாத சமுத்திரம் எதை காண்பிக்கிறது? அது திருப்தி அடையாததை காண்பிக்கிறது. எல்லா நதிகளும் அதனிடத்திலே தங்கினாலும் அந்த சமுத்திரம் நிரம்புகிறது இல்லை. இந்த சமுத்திரம் என்பது நம்மளை காண்பிக்கிறது. நதிகள் என்பது உலகத்தில் இருக்கிற பலவிதமான ஆசீர்வாதங்களை காண்பிக்கிறது. இந்த சமுத்திரம் எப்படி எல்லா நதிகளும் சேர்ந்தாலும் சமுத்திரம் நிரம்பாமல் காணப்படுகிறதோ, இன்றைக்கு அநேகருடைய மனநிலைமையை நான் பார்க்கும் பொழுது, தனிப்பட்ட ஜீவியத்திலையும் அநேக ஊழியர்களுடைய வாழ்க்கையும் அநேக தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது ஒன்று நன்றாய் அறிந்து கொள்ள முடிகிறது, அநேகருடைய வாழ்வில் திருப்தி இல்லை. இந்த சமுத்திரம் என்பது நம்மளுடைய மனதை காண்பிக்கிறது. நதிகள் என்பது உலகத்தின் ஆசீர்வாதங்களை காண்பிக்கிறது. இன்றைக்கு தேவன் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு கொடுத்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் திருப்தி அடைந்து விட்டோமா என்று கேட்டால் இல்லை என்பது அநேகருடைய பதிலாய் காணப்படுகிறது.
உலகத்திலே ஒரு மனிதனை கேட்டால் திருப்தியா இருக்கிறீங்கன்னா ஏதோ இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த திருப்தி அடையாத சமுத்திரத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் குலுக்க போகிறார். எரேமியா 31:35 சொன்னது போல அவர் சமுத்திரத்தை குலுக்குகிறார். உங்களுக்கு விரோதமாய் திருப்தி அடையாத மனநிலைமைகளை உண்டு பண்ணுகிற, திருப்தி அடைய வேண்டும் என்று நீங்கள் யோசித்தாலும் திருப்தி அடைய முடியாமல் அதில் ஒரு விரக்தி அடைந்து போனவர்களா இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்காக அந்த நிலவரத்தை குலுக்குகிறவராய் தேவன் மாறப்போகிறார். அந்த சமுத்திரத்தை தேவன் இந்த மாதத்திலே குலுக்க போகிறார். அநேகருடைய வாழ்க்கை திருப்தி அடையாமல் போய்கொண்டிருக்கிறது. என்னை கேட்டால் திருப்தி அடையக்கூடாத ஒரே ஒரு பகுதி என்னவென்றால் அது அபிஷேகம். அபிஷேகம் எவ்வளவு பெற்றாலும் அதுல திருப்தி அடைய முடியாது. அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை என்பது கட்டுக்கடங்காத ஒரு காற்றாற்று வெள்ளம் போல நமக்குள் கடந்து வர வேண்டும் என்று பலமுறை சொல்லி இருக்கிறேன். நல்லா சாப்பிட்டேன் போதும், திருப்தியா சாப்பிட்டேன்னு சொல்லுவோம். எனக்கு கர்த்தர் நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டாரு, நல்ல நல்ல செல்வங்கள் எனக்கு கிடைச்சிருச்சு, இது போதும் என்று சொல்லுகிறோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை திருப்தி அடைந்திருக்கிறது. ஆனால் அநேக ஜனங்களுடைய வாழ்க்கை திருப்தி அடையவில்லை. எல்லா நதிகளும் வந்து சமுத்திரத்திலே கலக்கிறது போல எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் நம்மளுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். எல்லா நன்மைகளையும் தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எல்லா சுகபோகமான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறார். கர்த்தரிடத்தில் நாம் கேட்ட ஒன்றையும் தேவன் தடுத்து வைக்கவில்லை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை திருமண வாழ்வில் திருப்தி இல்லாத வாழ்க்கை. அநேகருடைய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் திருப்தி இல்லை. ஒரு சந்தோஷத்தில் திருப்தி இல்லை. கர்த்தரின் குடும்பத்திற்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறாரே, இது போதும் என்கிற அந்த மனநிலைமை நமக்குள் இல்லாமல் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நம்மளுடைய மனதில் இருக்கிற அந்த திருப்தி என்கிற அந்த நிலவரத்தை நாமே விருதாவாய் உடைத்து போட்டு கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பணம் கிடைத்தாலும் பணத்தினால் அவன் திருப்தி அடைகிறது இல்லை. அநேகருக்கு இன்றைக்கு பணம் ஒரு பெரிய போராட்டமாய் இருக்கிறது. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அந்த பணம் அவனுக்கு போதாததாய் காணப்படுகிறது. எவ்வளவு ஆஸ்திகளை தேவன் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அவனுக்கு அந்த பணம் போதாததாய் இருக்கிறது. யூதாஸ் காரியத்தை கவனித்து பாருங்கள். அவனோடு இயேசுவே இருந்தார். அதை காட்டிலும் பெரிய செல்வந்தம் அவனுக்கு வேறு என்ன தேவை? ஆனால் உலகத்தில் இருக்கிற அந்த பணத்தினால் தன்னை திருப்தி அடைய அவன் நினைத்தான். நடந்தது என்ன? அந்த பணத்தை அவன் விட்டெறிந்து போட்டு விடுகிறான். எங்கு வாங்கினானோ அங்கேயே தூக்கி வீசுகிறான். தெளிலாளுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். அவள் 1100 வெள்ளி காசுக்காக ஒரு மனுஷனுடைய வாழ்வையே கெடுத்து விடுகிறாள். ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் அந்த திருப்தி வந்ததா? அவளுடைய வாழ்க்கையிலையும் திருப்தி இல்லை. இன்னைக்கு கர்த்தர் எல்லா காரியங்களையும் கொடுக்கிறார். எல்லா சிநேகங்களையும் தேவன் நம்மளுக்கு தருகிறார். உனக்கு என்ன வேணும் என்னிடத்துல கேள் என்று சொல்லுகிறார். எல்லாம் இருக்கிறது. ஆனால் மனதில ஒரு திருப்தி இல்லை. ஒரு வெறுமை, அதிரியம், ஏதோ ஒன்று இழந்ததை போல காணப்படுகிறோம். ஏதோ ஒன்றை தள்ளிவிட்டதை போல, ஏதோ ஒன்றை இழந்தது போல, ஏதோ ஒன்றை நம்ம விட்டு விட்டது போல, ஏதோ ஒன்று என்னிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு இருக்கிறது. என்னுடைய மனதில் ஒரு திருப்தி இல்லை. பெரியவர்கள் அநேகர் சொல்லுகிறதை நான் கேட்டு இருக்கிறேன். எல்லாம் கிடைச்சிருச்சு, திருப்தியா வாழலான்னு பார்த்தா இப்பதான் திருப்தியா வாழ முடியல. மனசுல ஏதோ ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்குது. என்ன வருத்தம் தெரியல, என்ன வருத்தம் தெரியல. சிலருக்கு பணம் கிடைக்க வேண்டும் என்கிற பெரிய எண்ணம் உண்டு. ஆனால் கிடைத்த பின்பு அந்த பணத்தை பாதுகாப்பதற்குள்ள அவர்கள் படுகிற பிரயாசங்கள், ஐயோ அவர்கள் படுகிற அங்கலாய்ப்புகள் கேள்விக்குறியாய் போய்விடுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்த பகுதியில திருப்தி அடைய முடியாமல் இருக்கிறீர்கள்? எந்தெந்த பகுதியிலே திருப்தி அடைந்து அந்த திருப்தியை இன்றைக்கு எங்கேயோ தொலைத்து விட்டு மனதிலே ஒரு வெறுமையை சுமந்து கொண்டு தேவனுடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஏதோ ஒரு வெறுமை என்னை ஆண்டு கொண்டு இருக்கிறது. ஏதோ ஒரு வெறுமை என்னை ஆண்டு கொண்டு இருக்கிறது. ஏதோ ஒரு உள்ளத்துல ஏதோ ஒரு வெறுமை என்னை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது. நான் எவ்வளவோ திருப்தியா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். எனக்கு வீடு இருக்கிறது, எனக்கு காடுகள் இருக்கிறது,
எனக்கு நல்ல அமர்வதற்கு நாற்காலி, அழகான பிள்ளைகள், அழகான பேர பிள்ளைகள், எனக்கு எல்லா செல்வமும் உண்டு, ஆனால் திருப்தி இல்லையே. தா தா என்று சொல்லுகிற காரியமும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்த பகுதியில திருப்தி இழந்து போயிருக்கிறீங்க? எந்த காரியத்துல திருப்தி இல்லாதவர்களாய் வந்திருக்கிறீங்க? ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, இது சத்துருவனுடைய சரியான சதி மோசம். என்னிடத்தில் வருகிறவர்கள் திருப்தி ஆவார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதலை தருகிறேன். 3 நாட்கள் வனாந்தரத்தில் இயேசுவின் வார்த்தையை கேட்டவர்கள் வெறுமையாய் ஓடி போகவில்லையே, அவர்கள் திருப்தியாய் புசித்து அங்கிருந்து புறப்பட்டு சொல்லுகிறார்கள். போவாசை சந்தித்த ரூத்தின் வாழ்க்கை திருப்தி அடைந்தது. இந்த கிறிஸ்தவ மார்க்கத்திற்குள் வந்த பொழுது ஒன்றுமில்லாத பொழுதும் ஒரு பெரிய திருப்தி இருந்தது, மனதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்தது. இன்றைக்கு எங்கே அந்த திருப்தி? எங்கே இழந்து போயிருக்கிறோம்? கர்த்தர் கொடுத்த அந்த திருப்தியை, அந்த மன நிறைவை எங்கே தவற விட்டு இருக்கிறோம்? இது சத்துருனுடைய மிகப்பெரிய சதி மோசம் என்பதை மறந்து போய் விடாதிருங்கள். எல்லாம் இருக்கிறது, பின்பு ஏன் திருப்தி இல்லாமல் அலைந்து கொண்டு இருக்கிறோம்? சிலருக்கு என்னதான் பேசினாலும் திருப்தியே இருக்காது. சிலர் வீட்டுல சொல்லுவாங்க, நான் உனக்கு என்ன சொன்னாலும் உனக்கு திருப்தியே இருக்காது, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான், ஆனா நீ அதை கண்ணார பார்த்து 1000 முறை செக் பண்ற வரைக்கும், அதுல ஒரு பிரச்சனையை உண்டு பண்ற வரைக்கும் அதுல உன்னால திருப்தியே இருக்க முடியாது. வேதமும் அதான் சொல்லுது, பொல்லாப்பு செய்யாவிட்டால் அவர்களுக்கு நித்திரை வராது. அது துன்மார்க்கனுடைய வாழ்க்கை. ஆனால் தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடாது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களுக்குள்ள இருந்த அந்த மன நிறைவை எங்கே? கடந்த நாட்கள் இந்த மன நிறைவை இழந்து போயிருக்கிறீர்களா? தேவன் கொடுத்த திருப்தியை இழந்து போயிருக்கிறீர்களா? உள்ளத்திலே தேவன் கொடுத்த சமாதானத்தை இழந்து போயிருக்கிறீர்களா? நிம்மதியை இழந்து போயிருக்கிறீர்களா? ஐயோ, நான் எங்கு சென்றால் திருப்தியா இருப்பேன். சிலருடைய மனம் இன்றைக்கு எப்படி போய் கொண்டிருக்கிறது? கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக வெளியில போகிறேன். அப்படி அல்ல, ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்குது, அது தேவ சமூகம். அந்த இடத்திற்கு போவோம். அந்த இடத்துல நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். அந்த இடத்துல எல்லாமே கிடைக்கும். அந்த இடத்துல தேவன் நம்மளை திருப்தியாய் நம்மளை ஆசீர்வதிப்பார். உலகத்தின் பிரகாரமாக நாம் நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்க கூடாது. வெளியில நாம் எந்த இடத்திற்கும் போக வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் உலக பிரகாரமாய் போய்விடக் கூடாது. உலக பிரகாரமாய் நம்மளுடைய வாழ்க்கை மாறிவிடக் கூடாது. யோசேப்பும் தேசத்தை சுற்றி பார்த்தான், ஆனால் தேசத்திற்கு நன்மை உண்டானது. தீனாலும் தேசத்தை சுற்றி பார்த்தால் தன்னுடைய கோத்திரத்திற்கே பெரிய அவமானம் ஏற்பட்டது. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை திருப்தி அடைவதற்காக எங்கே போய் கொண்டு இருக்கிறோம்? எந்த இடத்துல சுற்றி திரிகிறோம்? எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களுடைய மனநிலைமையை கர்த்தர் இன்றைக்கு மாற்றும்படி ஆவியானவர் விருப்பப்படுகிறார். அவர் வைராக்கியம் கொண்டு எழும்புகிறதை நான் பார்க்கிறேன். ரட்சிப்பு கர்த்தருடையது, சேனையின் அதிபதியாய் தேவன் வந்திருக்கிறதை நான் உணர்கிறேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கடந்த நாட்களில் நீங்கள் இழந்து போன மன நிறைவை தேவன் உங்களுக்கு இந்த இரவு பொழுதிலே தந்தரல போகிறார். கடந்த நாட்களில் இழந்து போன அந்த திருப்தியை தேவன் இந்த மாதத்திலே உங்களுக்கு தந்தரல போகிறார். நிரம்பாத சமுத்திரத்தை தேவன் இன்றைக்கு குலுக்க போகிறார். நிரம்பாத சமுத்திரத்தை தேவன் இன்றைக்கு அசைக்க போகிறார். ஓ, நிரம்பாத சமுத்திரத்தை, எல்லா நதிகளும் வந்து விழுந்தாலும் அந்த சமுத்திரம் நிரம்பாமல் காணப்படுகிறது. எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், எவ்வளவு நன்மைகள் இருந்தாலும், எவ்வளவு சுகங்கள் இருந்தாலும், எவ்வளவு பலன்கள் இருந்தாலும், எவ்வளவு ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும், தேவைக்கேற்ற உணவு கிடைத்தாலும், தண்ணீர் கிடைத்தாலும், இருக்க இருப்பிடம் கிடைத்தாலும், நம்மளுடைய வாழ்க்கையில திருப்தி இல்லாத அந்த மனநிலைமையை தேவன் இன்றைக்கு மாற்றப் போகிறார். இன்றைக்கு தேவன் அந்த சமுத்திரத்தை உங்களுக்காக எனக்காக குலுக்க போகிறார் என்பதை ஆவியிலே வைராக்கியம் கொண்டு கர்த்தருடைய நாமத்தை துதித்துக் கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போமாக. எந்த நிலைமையை இன்றைக்கு கர்த்தர் மாற்றப் போகிறார் தெரியுமா? திருப்தி இல்லாத நிலவரத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். இந்த வார்த்தைக்கு பின்பதாக நீங்கள் அநேக காரியத்திலே திருப்தி அடைய போகிறீர்கள். பவுலினுடைய அறிக்கை என்ன? பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நான் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் திருப்தி அடைந்தேன் என்று பவுல் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு தேவ பிள்ளையினுடைய அறிக்கை அப்படிப்பட்டதாக காணப்பட வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கை
கடந்த நாட்கள் இழந்து போன அந்த திருப்தியை தேவன் திரும்ப தருவார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை நம்புகிறீங்க? கர்த்தாவே, நீர் எனக்கு ஆரம்ப நாள்ல அந்த திருப்தியுள்ள ஒரு வாழ்வை கொடுத்திருந்தீங்க. கர்த்தர் எனக்கு இது கொடுத்தால் போதும், இப்படி இருந்தால் போதும் என்று சொல்லி நான் நல்ல திருப்தியா வாழ்ந்தேன். கடந்த நாட்கள்ல நான் எங்கேயோ அதை தொலைச்சிட்டேன். கடந்த நாட்கள்ல நான் எங்கேயோ அதை போட்டு விட்டுட்டேன். இனி நான் அதை விட்டிருக்க மாட்டேன். இனி நான் அதை விட மாட்டேன். கர்த்தாவே, நான் திருப்தி அடைய நீர் எனக்கு கிருபை தருவீராக. பவுலுக்கு திருப்தி அடைந்தது பிலிப்பியர் 4:18 சொல்லுகிறது, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையாயும் தேவனுக்கு பிரியமான சுகந்த பலியமாகியும் எப்பிராத்தாவின் கையிலே வரப்பற்றி கொண்டிருக்கிற நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏன் திருப்தி அடைந்தார்? 19 சொல்லுகிறது, உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த திருப்தி அடையாத நிலவரம் நம்மளை விட்டு போக வேண்டுமானால் நமக்குள் ஒன்று இறங்கி வர வேண்டும். அதான் தேவனுடைய மகிமை. எப்பொழுது இந்த தேவ மகிமை நமக்குள் வரும்? தேவன் என்று அறிந்தும் தங்களுடைய இருதயங்களை தேவனை சோத்தரியாமல், அவரை மகிமைப்படுத்தாமல், கர்த்தரை நாம் துதிக்கும் பொழுது, கர்த்தரை நாம் சோத்தரிக்கும் பொழுது அந்த மகிமை நமக்குள் வரும். அந்த மகிமை நமக்குள் வரும் பொழுது எல்லாம் எனக்கு கிடைத்தது, ஒன்றுமில்லாவிட்டாலும் மனதுல ஒரு பெரிய திருப்தி அடைவோம். மனதுல ஒரு பெரிய திருப்தி அடைகிறோம். பிரசங்கியின் புஸ்தகம் 6:7 வாசித்து பார்ப்பீர்களானால் அவர்கள் மனதிலே திருப்தி அடையாதவர்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 5:10 பணத்திலே திருப்தி அடையாதவர்கள். பிரசங்கி 4:8 ஐஸ்வர்யத்திலே திருப்தி அடையாதவர்கள். ஏசாயா 56:11 அவர்களுடைய பெருவயிறு திருப்தி அடையவில்லை. வயிறு கூட இன்னைக்கு நிறைய பேருக்கு திருப்தி அடையாம இருக்கிறது. எவ்வளவு சாப்பிட்டாலும் போத. இதை குற்றப்படுத்துவதற்கா அல்ல, வேதம் தெளிவாய் சுட்டி காட்டுகிறது. எதுலலாம் நம்ம திருப்தியா இருக்கணும்? பணத்துல, ஐஸ்வர்யத்துல, மனதுல, வயிற்றுல கூட நம்ம திருப்தி அடைந்தவர்களா இருக்கணும். எப்ப திருப்தி அடைய முடியும்? பவுல் சொல்கிறார், குறைவுகளை மகிமையினால் நிறைவாக்குகிறார். அந்த மகிமை எப்பொழுது வரும்? நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. இரண்டாவது ஒரு சமுத்திரத்தை உங்கள் கண்முன்பதாக காண்பிக்க கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 28 4 கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 28 4 இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை. இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்தும் பலியானது அவனை பிழைக்க விடவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். சமுத்திரத்திற்கு தப்பி வந்தோம். இந்த இரண்டாவது சமுத்திரம் என்பது எதை காண்பிக்கிறது? தப்ப விடாத சமுத்திரம். முதலாவது சமுத்திரம் திருப்தி அடையாத சமுத்திரம். திருப்தி அடையாத என்கிற ஒரு சமுத்திரம், நிரம்பாத சமுத்திரம், இல்லாவிட்டால் திருப்தி அடையாத சமுத்திரம். இரண்டாவது சமுத்திரம் தப்ப விடாத ஒரு சமுத்திரம். கடந்த நாட்கள்ல எந்தெந்த காரியத்திலே நீங்கள் தப்ப முடியாமல் சிக்கி கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு அந்த தப்ப விடாத சமுத்திரத்தை நான் குலுக்க போகிறேன். இன்றைக்கு கர்த்தர் அந்த தப்ப விடாத சமுத்திரத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக, எனக்காக அவர் அசைக்க போகிறார். அதை தன்னுடைய கரத்தில் இழுத்து அதை அவர் குலுக்கி உங்களுக்கு பெரிய ஒரு வழியை தேவன் ஆயத்தம் பண்ண போகிறார் என்பதை கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அப்போஸ்தலர் 27 சொல்லுகிறது, தப்பி பிழைக்க வழி இல்லாத பொழுது தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றிலுமாய் அற்று போய்விட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலேயும் உங்களுடைய வாழ்க்கை எல்லா பிரச்சனைகள் நடுவிலே, எல்லா போராட்டங்கள் நடுவிலே, எல்லா பிரச்சனைகள் நடுவிலே, போராட்டங்கள் நடுவிலே உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கும் சிக்கி கொண்டிருக்கிறதா? இன்றைக்கும் இந்த போராட்டத்தின் நடுவிலிருந்து வெளியிலே வர முடியவில்லை என்று பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை தப்புவிக்க போகிறேன். நான் உங்களை தப்புவிக்க போகிறேன். நான் உங்களை எல்லா சூழ்நிலைகளுக்கும் உங்களை தப்புவிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோபு 5:4 சொல்லுகிறது, அவன் பிள்ளைகள் ரட்சிப்புக்கு தூரமாகி தப்புவிப்பர் இல்லாமல் என்று வேதத்திலே வாசிக்கிறோம்.
தப்புவிக்க கூட, உங்களை அந்த வல்லமையிலிருந்து தப்புவிக்க கூட ஆள் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறதா? அப்போஸ்தலர் 27:20 என்ன சொல்லுகிறது? நாங்கள் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையை இழந்து போய்விட்டோம். தப்பி பிழைக்க வழி இல்லாத அளவிற்கு போராட்டம், இன்றைக்கு பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில பெருகி கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளை கண்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அவைகளை கண்டு நீங்கள் அஞ்சப்படவும் வேண்டாம், அவைகளை கண்டு மனம் உடைந்து போக வேண்டாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அங்க தப்பித்து போக முடியாத ஒரு கூட்டத்தார் அங்கே மாட்டிக்கொள்கிறார்கள். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலிருந்து அழைத்து கொண்டு வருகிறார். பலவிதமான போராட்டங்களுக்கு பின்பு இங்கு வந்து பார்த்தா முன்பதாக செங்கடல் வழியை அடைத்து நிற்கிறது, சிவந்த சமுத்திரம் வழியை அடைத்து நிற்கிறது. எத்தனையோ பிரச்சனைகள்ல நான் தப்பிச்சுட்டேன், இனி ஈஸியா கிராஸ் பண்ணிருவேன் நினைக்கிறப்பதான் ஒரு பெரிய பிரச்சனை உங்கள் கண் முன்பதாக வந்து நிற்கிறதா? பெரிய போராட்டம் உங்கள் பார்வைக்கு முன்பதாக வந்து நிற்கிறதா? ஆண்டவரே, இதுல இருந்து நான் எப்படி தப்பிக்க போகிறேன்? எப்படி நான் இதிலிருந்து மீட்டுக்கொள்ள போகிறேன்? ஐயோ, என்னை இதிலிருந்து யார் தப்புவிப்பார்கள்? இந்த வியாதியிலிருந்து, இந்த பலவீனத்திலிருந்து, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து, இந்த மரணத்தின் வல்லமையிலிருந்து ஐயோ, என்னை தப்புவிக்க ஒருவர் கூட இல்லையே. என்னை தப்புவிக்க ஒருவர் கூட இல்லாமல் நான் அங்கலாய்த்து திரிந்து கொண்டிருக்கிறேனே. இவ்வளவு பெரிய போராட்டத்தில் நான் சிக்கினது எப்படி? இவ்வளவு பெரிய பிரச்சனையிலே நான் மாண்டு கொண்டது எப்படி? இவ்வளவு பெரிய காரியத்திலே நான் அகப்பட்டது எப்படி என்று தெரியாமலே இன்றைக்கு அநேகர் அகப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். பலியானது இவனை சும்மா விடல, இவனை சமுத்திரம் தப்ப விடவில்லை. இன்னைக்கு எத்தனையோ காரியங்களுக்கு தப்பித்து தப்பித்து வந்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆனாலும் அடுத்து 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 போராட்டம், அடுத்து பிரச்சனை, அடுத்து பலவீனம், அடுத்து வியாதி, அடுத்து கண்ணிகள், அடுத்து ஆபத்துகள், அடுத்து நெருக்கங்கள், அடுத்து அடிகள், அடுத்தது காயங்கள், அடுத்தது இலச்சைகள், அடுத்தது வெட்கமடைகிற சூழ்நிலைகள். எப்படி தப்பி செல்வது என்றே வழி தெரியாமல் திகைத்து கொண்டு இருக்கிறீர்களா? தப்ப விடாத சமுத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. சமுத்திரம் இவனை தப்ப விடாது இருந்தும் இவன் எப்படியோ தப்பித்து வந்திருக்கிறான். சமுத்திரம் உங்களை தப்ப விடாமல் இருக்கலாம், உலகத்தின் வல்லமைகள் உங்களை தப்ப விடாமல் இருக்கலாம், கடன் பிரச்சனைகள் உங்களை தப்ப விடாமல் இருக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, சோர்ந்து போகாதிருங்கள், தைரியமாயிருங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, சமுத்திரம் தன்னில் மறித்தவர்களை கொண்டு வந்து கணக்கு ஒப்புவிக்கிறது. சமுத்திரம் என்றாலே தப்பு வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. எத்தனையோ இந்த சமுத்திரத்துல எத்தனையோ பேர் மாட்டி ஆண்டு போனதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பதாக கூட ஒரு ஃபேமிலி அந்த கடல்ல அந்த பாறையில உட்கார்ந்து செல்ஃபி எடுத்திருக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு சாதாரண ஒரு அலை தான் வந்தது, ரொம்ப பெரிய ஒரு அலையெல்லாம் இல்ல, ஒரு சாதாரண ஒரு அலை வந்தது. அப்படியே வந்து அவர்களை உள்ளே வாரி கொண்டு போய்விட்டது. பார்ப்பதற்கு அதுல ஓடி பிடித்து விளையாடுவதற்கு ஏதோ நல்லாதான் இருக்கிறது, ஆனால் எப்பொழுது அது தன்னுடைய கோர தாண்டவத்தை காட்டுகிறது என்று தெரியவில்லை. வாழ்க்கையை ஆரம்பிக்க முன்பதாக, இந்த பிரச்சனைகள் வருவதற்கு முன்பதாக சுமூகமாக தான் இருக்கிறது, ஆனால் வாழ்க்கையில் எப்பொழுது கோர தாண்டவம் எழும்புகிறது என்று தெரியவில்லை. நான் எப்படி தப்புவிக்க போகிறேன்? நான் எப்படி என் பிள்ளைகளை தப்புவிப்பேன்? நான் எப்படி என் கணவனை மனைவியை லாபத்திலிருந்து தப்புவிப்பேன்? என் வாலிபர்களை எப்படி தப்புவிப்பேன்? ஏலியனுடைய மனக்குமரல் அதுதான். ஐயோ, என் பிள்ளைகள் அக்கிரமம் செய்கிறார்களே, எப்படி தேவனுடைய கோபத்திற்கு அவர்களை தப்பு வைப்பேன்? முடியாமல் போய்விட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஏதோ ஒரு பிரச்சனையில நீங்கள் மாட்டிக்கொண்டு போராட்டத்திலே சிக்கிக்கொண்டு தப்பு வைக்க வழி இல்லாமல் உதவி செய்வார்கள் என்று நினைத்தவர்கள் எல்லாம் உங்களை குழியிலே தள்ளி கொண்டு இருக்கிறார்களா? நான் இவர்களை நம்பினேன், நான் இவர்களிடத்தில் எதிர்பார்த்தேன், இவர்களை தான் நான் முழுவதுமாக நான் நம்பினேன். ஆண்டவருக்கு அடுத்தபடியாக இவர்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், அந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை உள்ளவர்கள். ஆனால் எப்படி மனதிலே ஒரு சிறு வருடல் கூட இல்லாமல் எனக்கு துரோகம் செய்தார்கள் என்று தெரியவில்லை. இவர்களால் இன்றைக்கு நான் தப்பிக்க முடியாமல் மாட்டிக்கொண்டு இருக்கிறேன். இந்த காரியத்திலே தப்பிக்க முடியாமல் மாட்டிக்கொண்டிருக்கிறேன். வாலிபனே, வாலிப பிள்ளைகளே,
பாவத்திலே மாட்டிக்கொண்டு இந்த பாவத்திலிருந்து நான் எப்படி தப்புவிப்பேன் என்று, ஐயோ நான் எப்படி தப்பி கரை சேருவேன் என்று பவுலும் அவனோடு இந்த ஜனங்களும் நம்பிக்கையை இழந்தது போல, ஐயோ இனி இந்த பாவத்திலிருந்து தப்பிக்க முடியாது என்று நம்பிக்கையை இழந்து போயிருக்கிறீர்களா? பெரியோர்களே, என் குடும்பத்திலே ஒரே பிரச்சனை, இந்த பிரச்சனையிலிருந்து நான் இனி தப்பிக்கவே முடியாது. இனி என் குடும்பத்தில் இருக்கிற கணவனார் குடிவெறியின் ஆவியிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அதில் அவர் மாட்டிக்கொண்டு விட்டார். ஐயோ நான் தப்பிக்க முடியாது என்று நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா? என் குடும்பம் இனி ரட்சிக்கப்படாது, எனக்குள் இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் அற்று போய்விட்டது, இனி தப்ப முடியாது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். ஒன்று சொல்லுகிறேன், எந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் பிரச்சனைகள் வருகிறதோ அந்த அளவிற்கு தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையிலே பெருக போகிறது, வெளிப்பட போகிறது என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயமாகிய பலகையில் செங்கடல் வந்தது உண்மை, பின்பதாக பார்வோன் நெருக்கி கொண்டு வருகிறது உண்மை. ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை அழித்து நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு போராட்டத்தை அனுமதிப்பதே தேவன்தான், பிரச்சனைகளை சில நேரம் அனுமதிப்பதே தேவன்தான். காரணம் என்ன? அவருடைய மகிமையை நாம் பார்க்க வேண்டும். தேவனுடைய மகிமை உங்கள் மத்தியிலே வெளிப்பட போகிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இனிமேலும் என்னை தப்புவிப்பார் என்று அவரையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஐயா, கடந்த நாட்கள்ல தப்புவித்தாரே, இந்த மாதம் தப்புவித்துக் கொண்டிருக்கிறாரே, இனி வருகிற மாதங்களை கர்த்தர் கைவிட்டு விடுவாரோ? உங்களை தப்புவிப்பார், உங்கள் குடும்பத்தை தப்புவிப்பார். முன்பதாக செங்கடல் வரலாம், பின்பதாக பார்வோன் வரலாம். தாவீதை சுற்றிலும் சவுலின் ஆட்கள் நெருக்கி கொண்டது போல ஒரு அடி தூரத்திற்கு கூட உங்களுக்கு ஆபத்து நெருங்கி வரலாம். கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களை தப்புவிக்க சித்தம் கொண்டு விட்டார். கர்த்தர் உங்களை தப்புவிக்க சித்தம் கொண்டு விட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு அழகாக தப்புவித்தார், தம்முடைய தாசர்களை எவ்வளவு அழகாக தேவன் தப்புவிக்கிறார். பவுலை எவ்வளவு அழகாக இந்த போராட்டத்தின் நடுவிலிருந்து வெளியிலே கொண்டு வந்து பவுலை தப்புவித்தார். தாவீது எல்லா போராட்டங்களுக்கு நடுவிலிருந்து அவனை தப்புவித்தார். உங்களை தப்புவிக்க முடியாதா? பேசுகிற என்னை தப்புவிக்க முடியாதா? கண்ணை கண்ணீருக்கும் காலை இடறலுக்கும் ஆத்மாவை மரணத்திற்கும் தேவன் தப்புவிக்கிறார். எதற்கு அழுது கொண்டு இருக்கிறீங்க? ஏன் இடறி போயிருவேன் பயந்துகிட்டு இருக்கிறீங்க? என்னுடைய வாழ்க்கையில் மரணம் வந்துவிடும் என்று ஏன் திகைத்துக் கொண்டு இருக்கிறீங்க? அவர் உங்களை எல்லா காரியத்திற்கும் தப்புவிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். என் கண்ணை கண்ணிற்கு தேவன் தப்புவிப்பார் என்று எத்தனை பேர் அறிக்கை செய்ய போகிறீர்கள்? என் காலை இடர்களுக்கு தேவன் தப்புவிப்பார் என்று எத்தனை பேர் அறிக்கை செய்ய போகிறீர்கள்? என்னுடைய வாழ்க்கையில் மரணத்திற்கு தேவன் என்னை தப்புவிப்பார், ஆத்ம மரணத்திற்கு சரீர மரணத்திற்கு தேவன் என்னை தப்புவிப்பார், அலிம்பின் விளிம்பிற்கு தேவன் என்னை தப்புவிப்பார் என்று எத்தனை பேர் அறிக்கை செய்ய போகிறீர்கள்? அப்படி விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடுவோமா? ஒரு விசை வலது கரத்தை உயர்த்துவோமா? கர்த்தாவே, கண்ணை கண்ணீருக்கும் காலை இடறலுக்கும் ஆத்மாவை மரணத்திற்கும் தப்புவித்த என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஜீவன் உள்ளவர் என்பதை நான் அறியும்படி இந்த நாளிலே என்னை தப்புவிப்பீராக, என் குடும்பத்தை தப்புவிப்பீராக. ஆலோசனை கர்த்தரே, நீர் எழுந்து என்னை இந்த பாவத்திற்கு தப்புவிப்பீராக, இந்த வியாதிகளுக்கு தப்புவிப்பீராக, இந்த போராட்டங்களுக்கு தப்புவிப்பீராக, இந்த பிரச்சனைகளுக்கு தப்புவிப்பீராக. நீர் தப்புவிக்கிற தேவன் என்பதை நான் அறிக்கை பண்ணுகிறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன், நான் அதை நம்புகிறேன். ஆவியானவர் ஒரு வார்த்தையை காண்பிக்கிறார். உங்களுக்கு முன்பதாக இருக்கிற தடைகளை தேவன் உடைத்தெறிய வேண்டிய நாட்கள் வந்து விட்டது. ஆவியில நிரம்பி தேவனுக்குள் மகிழ்ந்து கலிகூறி, கர்த்தாவே நீர் அற்புதத்தை செய்கிற நாட்கள் வந்தபடியினால சோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை தேவனுடைய ஜனமே, நான் ஆவியில ஒரு வார்த்தையை பார்க்கிறேன். துஷ்டன் இனி உன் வழியிலே வருவதில்லை, துஷ்டன் இனி உன் வழியிலே வருவது இல்லை, துஷ்டன் இனி உங்களுடைய வாழ்க்கையிலே வருவதில்லை, துஷ்டனுடைய வழி உங்களுடைய வாழ்க்கையிலே வருவதில்லை. அவன் ஒருவேளை வருவானால் அவன் சங்கரிக்கப்படுவான். உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகிறது. தேவன் உங்களை எல்லா காரியத்திற்கும் தப்பு வைக்கிறார், எல்லா ஆபத்திற்கும் தேவன் தப்பு வைக்கிறார், எல்லா மரண பயத்திற்கும் தேவன் தப்பு வைக்கிறார், எல்லா கண்ணிகளுக்கும் தேவன் தப்பு வைக்கிறார். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல தேவன் உங்களை தப்பு வைக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
துஷ்டனின் வாழ்வில் என் வாழ்வில் இனி வருவதில்லை. வந்துட்டான் அவன் இருக்க மாட்டான். நாபாலுங்கிற துஷ்டன் தாவீதினுடைய வாழ்க்கையில வந்திருக்க கூடாது, எப்படியோ வந்துட்டாப்புல. அவனுக்கு சம்பவித்தது என்ன? மரணம். துஷ்டன் உங்கள் வாழ்க்கையில ஒருவேளை மீறி வந்துட்டான்னா ஒண்ணும் செய்யாதீங்க, சோத்திரம் மட்டும் பண்ணுங்க. அவனை திட்டணும், அடிக்கணும், காயப்படுத்தணும், தூக்கணும், போட்டு தள்ளணும், எதுவும் தேவையில்ல. அவனை மன்னித்து மனதார ஜெபியுங்க. கர்த்தருடைய நாள் நியாய தீர்ப்பை கொண்டு வரும். விழித்திருங்கள், விழித்திருங்கள், விழித்திருங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, 40 நாள் சூரியனையும் காணாமல் ஒரு வெளிச்சத்தையும் காணாமல் பசியும் பட்டினியுமாய் கிடந்த எத்தனையோ மனிதர்கள் சிறைச்சாலையில் அடைபட்டிருந்தவர்களை தப்புவித்த தேவன், இந்த பவுலை தப்புவித்த தேவன், உங்களுக்கும் எனக்கும் தேவன் பசியும் பட்டினியாய் போடவில்லையே. 3 வேளை உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடத்தை தேவன் நிறைவாய் கொடுத்திருக்கிறாரே. பின்பு ஏன் கலங்கி கொண்டு இருக்க வேண்டும்? பின்பு ஏன் அதிரையப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும்? கவலைப்படாதிருங்கள். துஷ்டன் இனி உங்கள் வழியிலே வருவதில்லை என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். கர்த்தர் சொன்னால் அது நிறைவேறும். கர்த்தர் சொன்னால் அதை அவர் செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதே அபிஷேகத்தோடு 3வது ஒரு சமுத்திரத்திற்குள்ளாக கடந்து செல்ல போகிறேன். 3வது ஒரு சமுத்திரம். ஏசாயாவின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 48:18 வாசிக்கிறேன். 1வது சமுத்திரம் திருப்தி அடையாத சமுத்திரம். 2வது சமுத்திரம் தப்ப விடாத சமுத்திரம். 3வது சமுத்திரம் என்ன? ஏசாயா 48:18. என் கற்பனைகளை கவனித்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். 3வது சமுத்திரம் என்ன சமுத்திரம் என்றால் நீதி என்கிற சமுத்திரத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு வர போகிறார். 1வது திருப்தி அடையாத சமுத்திரத்திலிருந்து தேவன் உங்களை திருப்தியாக்கி தப்புவிக்கவே முடியாது என்று சொன்ன அந்த சமுத்திரத்தில தான் கர்த்தர் நின்று உங்களை தப்புவித்து 3வது சமுத்திரத்திற்கு தேவன் கொண்டு வருகிறார். நீதி. அவருடைய நீதியின் சால்வை நம்மளுக்கு அவசியம். தேவனுடைய நீதி, மனித நீதி, உலக நீதி என்று உண்டு. இயேசு சொன்னார், யோவான் ஸ்நானகனை பார்த்து, இப்பொழுது இடம் கொடு, தேவ நீதியை நிறைவேற்றுவதற்கு ஏற்றதாய் இருக்கிறது. கடந்த நாட்கள்ல அநீதியான மனிதர்களாய் மாறி போயிருக்கலாம். அநீதியான காரியங்களை நாம் செய்து கொண்டு இருக்கலாம். உங்களுடைய காரியத்திலே நீதி இருக்கும், ஆனால் அதை அல்ல தட்டி இருப்பார்கள், அதை புறக்கணித்து போட்டு இருப்பார்கள். நான் உண்மையாதான் செஞ்சேன், நான் நல்லதுக்கு தான் செஞ்சேன், நான் யோசித்து தான் செஞ்சேன், ஆனா இவங்க என்னை வீண் பழி சொல்றாங்க, என்னை குற்றஞ்சாட்டுறாங்க. கவலைப்படாதிருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அதெல்லாம் முடிந்து விட்டது, இனி உங்கள் நீதி கடந்து வரப்போகிறது. கர்த்தர் அந்த நீதி என்கிற காரியத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு வர போகிறார். எந்த காரியத்திற்காய் அல்லது புலம்பி ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க? இந்த காரியத்துல எனக்கு ஒரு நீதி கிடைக்காதா? என் பிள்ளையினுடைய காரியத்துல எனக்கு ஒரு நீதி கிடைக்காதா? என் மகனுடைய காரியத்துல எனக்கு ஒரு நீதி கிடைக்காதா? உலக மனிதனை நாடி தேடினது போதும். இரவில எழுந்திருங்கள், தேவ சமூகத்திலே முழங்காலில நெல்லுங்கள், 2 கரங்களை உயர்த்துங்கள். கர்த்தாவே, நீர் நீதி செய்கிறவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீர் ஒருவரே பயங்கர பராக்கிரமசாலியாய் நீதி செய்வர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் உலக மனிதனிடத்தில் போனது என்னுடைய சுயபலத்தினால் போனேன், ஆனால் என்னால் முடியவில்லை. இன்றைக்கு நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன். எனக்கு நீ நீதி செய்ய வேண்டும் என்று தேவ சமூகத்திலே முறையிடுங்க. லூக்காவின் சுவிசேஷத்திலே வாசிக்கும் பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இவள் ஓயாமல் என்னை வந்து அலட்டி கொண்டிருக்கிறபடியினால் நான் எழுந்து இவளுக்காக இவள் கேட்கிற காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்லி, இவளுக்கு நான் நீதி செய்வேன் என்று சொல்லி அந்த அசட்டை பண்ணுகிற அந்த ராஜா எழுந்து, அந்த அதிபதி எழுந்து அவனுக்கு நீதி செய்தான். உங்களுக்கு தேவன் நீதி செய்ய உண்மையிலவராய் இருக்கிறார். கடந்த நாட்கள்ல உங்கள் மேல இருந்த நீதி புரட்டி போடப்பட்டு இருக்கலாம். உங்கள் மேல் இருக்கிற நீதியை அழித்து போடப்பட்டு இருக்கலாம். உங்கள் மேல் இருக்கிற நீதியை அநீதியாய் மாற்றி போட்டு இருக்கலாம். கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் உங்களை உதிக்கிற சூரியனை போல, வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல
உங்கள் நீதியை தேவன் எழும்பி வர பண்ண போகிறார். உங்கள் குடும்பத்திலே அநேகருடைய வாழ்க்கையிலே நீதி இல்லாத ஒரு பகுதி, அநேக காரியங்களுக்கு நீதியை இழந்தவர்களாய் காணப்படுகிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு என்ற நீதி என்கிற சமுத்திரத்திற்கு நான் கொண்டு வர போகிறேன். எப்பொழுது இந்த சமுத்திரம் நீதியை வெளிப்படுத்துகிறது? அதே எரேமியா 31 35 சொல்லுகிறது, அவரே அந்த சமுத்திரத்தின் அலைகளை கொந்தளிக்க பண்ணுகிறார். ஏசாயா 48:18 சொல்லுகிறது, அலைகள் நீதியை வெளிப்படுத்துகிறது. அலைகளை தேவன் கொந்தளிக்க பண்ணுகிறார். அலைகள் நீதியை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டது. உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற அநீதிகளை தேவன் இன்றைக்கு கொந்தளிக்க பண்ண போகிறார். தேவன் அதை குலுக்கி போட போகிறார். அநீதியான மனிதர்களை தேவன் அசைக்க போகிறார். உங்களுக்கு விரோதமாய் பலவிதமான திட்டங்களை ரகசியமாய் தீட்டி உங்களோடு இருந்து உங்களுக்கு விரோதமாக குழியை வெட்டினவர்களை கண்டு அஞ்சி கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். சங்கீதம் 55 சொல்லுகிறது, அவனுடைய வார்த்தையோ வெண்ணையை போல, அவனுடைய இருதயமோ உருவின பட்டயம். ஏதோ ஒரு காரியத்திலே உங்களுக்கு நன்மை கிடைக்காதபடி உங்களோடு இருக்கிறவர்கள் உங்களோடு இருந்து கொண்டே உங்களுக்கு விரோதமாய் வழக்காடுகிறார்களா? தாவீது சொல்லுகிறான், என்னை பகைத்தவன் என் சத்துருவாய் இருந்தால் நலமாயிருக்கும். அப்படி அல்ல, என்னோடு அப்பம் புசித்தவன், என்னோடு இருந்தவன் எனக்கு விரோதமாய் எழுந்திருக்கிறான். உங்களை பற்றி நன்றாய் அறிந்தவர்கள், உங்கள் சூழ்நிலையை அறிந்தவர்கள் உங்களுக்கு நீதிக்கு பதிலாக அநீதியை செய்து கொண்டிருக்கிறார்களா? உங்கள் குடும்பத்திற்கு நன்மை வரக்கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களா? சிறு பிள்ளைத்தனத்தை போல தங்களுடைய சுய புத்தியை, தேவையில்லாத எண்ணங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? ஒன்றும் செய்யாதிருங்கள், முழங்கால்களை முடக்குங்கள். ஒருவர் இருக்கிறார், அவர் 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 அலைகளை அதிர பண்ண போகிறார். அவர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார் என்கிற வார்த்தையை நான் பார்க்கிறேன். அவர் அனுக்கிரகம் பண்ணுகிற நாட்கள் வருகிறது. நீங்கள் மனிதனிடத்தில் அனுக்கிரகத்திற்கு போனதற்காக தேவனுடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து தயவாய் மன்னிப்பை கேளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்துடனே போ, சமாதானத்துடனே போ. உங்களுக்கான நீதியின் சூரியன் உதயமாக போகிறது. உங்களுக்கான நீதியின் சூரியன் இந்த மாதம் உதயமாக போகிறது. திருப்தி இல்லாத வாழ்க்கையை கர்த்தர் முடித்து விட்டார். தப்பிக்க விடாத சமுத்திரத்தில் நின்று நான் என் பிள்ளையை தப்புவிப்பேன் என்று சொல்லி அநேக வல்லமையிலிருந்து, மனுஷனிலிருந்து, மரணத்திலிருந்து, கண்ணிகளிலிருந்து, ஆபத்திலிருந்து தேவன் நின்று உங்களை தப்புவித்தார். இன்றைக்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் நீதி செய்கிறவராய் எழுந்தருள போகிறார். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தேவன் நீதி செய்கிறவராய் எழுந்தருள போகிறார். நீதி என்கிற சமுத்திரத்தை கர்த்தர் உங்கள் கண் முன்பதாக கொண்டு வர போகிறார். கடந்த நாட்கள் அநீதியை சம்பாதித்திருக்கலாம். நீதியை விதைத்தேன், அநீதி சேர்ந்தது. நன்மையை விதைத்தேன், தீமை வந்தது. நல்லதை செய்தேன், கெட்டது நடந்தது. எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்று என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். புலம்பலுக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் இயேசுவின் நாமத்தினால். இப்பொழுது கண்களை மூடுங்க, எல்லாரும் கண்களை மூடுங்க. இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். உங்களை பகைக்கிறவனை தேவன் ஓடிவிட பண்ண போகிறார். அவர்கள் இனி உங்களிடத்துல வர முடியாது. அப்படி ஒருவேளை அவன் வரணும்னாலும் அவன் மனம் திருந்தி வரணும். ஏசாவை ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். என் சகோதரரை கொலை செய்தே போடுவேன் சொன்னான். யாக்கோபு ஜெபித்துட்டு வருகிறான். இரவு முழுதும் தேவனை துதித்து விட்டு வருகிறான். ஏசாவால ஒன்னும் செய்ய முடியல, பேசாம இருக்கிறான். ஒண்ணுமே செய்ய முடியலங்க. அவன் நினைத்திருந்தா எதுனாலும் பண்ணி இருக்கலாம். ஒண்ணுமே செய்ய முடியல. அவன் வேட்டைக்காரன், வில்வித்தைக்காரன், தேறினவன், காடுகளிலே சஞ்சரித்தவன். யாக்கோபு கூடாரத்திற்குள்ள கடந்தவன், ஒன்னும் தெரியாதவன். ஏசா நினைச்சிருந்தானா தூரத்திலே அவனை அம்பு விட்டு ஈட்டி விட்டு யாக்கோபு ஒரு நொடியில க்ளோஸ் பண்ணிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் உங்களோடு இருக்கிற விரோதிகள் உங்கள் மேல் கையை போட முடியாது. அவர்கள் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. ஒருவேளை அவர்கள் செய்வார்களானால் அதுவே அவர்களுடைய கடைசி நிமிடம் என்பதை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். இப்ப கண்களை மூடுங்க. வல்லமையோடு உதிக்கிற நீதியின் சூரியன் நம்மத்திலே இருக்கிறார். அல்லேலூயா. கண்களுக்கும் எனக்கும் விரோதமாக அநீதியை செய்து கொண்டிருக்கிற மனிதனை கர்த்தர் அப்புறப்படுத்த போகிறார். அவர்களை புகழ்ச்சியை வீணாக்க போகிறார்.
கர்த்தர் செய்வார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் செய்வார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நிமிடம். ஒருவேளை நம்ம மேலே குற்றங்கள் குறைகள் இருக்குமானால் அதையும் அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் நீதி செய்வதற்கு நாம் தடையா இருக்கக்கூடாது என்பது என்னுடைய நோக்கம். கர்த்தர் நீதி செய்வதற்கு நீங்களும் நானும் ஒரு தடையா இருந்து விடக்கூடாது. ஏனைக்கு கர்த்தர் நீதி செய்ய முடியல தெரியுமா? நம்ம தடையா இருக்கிறோம். அந்த தடைகளை தேவன் தகர்த்தெறிவார். ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுத்திருக்கு. உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர், உங்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள், உங்களுக்கு விரோதமாய் குற்றச்சாட்டில் மன்னித்திருங்க, மறந்துருங்க. அவங்களை எதையுமே செய்யாதீங்க. கர்த்தர் நீதி செய்ய போகிறார். கர்த்தர் நீதி செய்யணும்னா நம்ம சும்மா இருக்கணும். இனி தீங்கை காணாதிருப்பா என்று ஆண்டவர் சொல்லி விட்டார். அது நிறைவேற போகிறது. கண்களை மூடுங்க. ஆண்டவரே, நாங்கள் திருப்தி இல்லாத நிலவரத்திலிருந்து நீர் எங்களை திருப்தி அடைய செய்திருக்கிறீர். தப்பிக்கவே முடியாது நினைத்த எங்களை தப்புவிக்கிறீர். இனிமேலும் நான் தப்புவிப்பேன் என்று ஒரு ஆணித்தரமான விசுவாசத்தை, நம்பிக்கையை கொடுத்து விட்டீர். இனி எங்களுக்கு நடக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணு, நீதி செய்யணும். எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் நீதி வரணுமோ அதெல்லாம் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. மனிதன்கிட்ட இருந்து, அரசியல்வாதிகள்கிட்ட இருந்து, அதிகாரிகள்கிட்ட இருந்து, சொந்த சகோதரன் சகோதரிகிட்ட இருந்து, தாய் தகப்பன்கிட்ட இருந்து, உறவின் முறையில இருந்து, எந்தெந்த இடத்துல எல்லாம் நீதி வரணுமோ, லேண்ட்ல இருந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு நீதி கிடைக்கணுமோ இப்ப ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லிவிட்டு நாம் கடந்து செல்ல போகிறோம். கண்களை அவர் நீதி செய்கிற தேவன். தன்னுடைய பிள்ளைகளுக்கு அப்பத்தை கேட்டால் அவர் கல்லை கொடுக்க மாட்டார். மீனை கேட்டா பாம்பை கொடுக்க மாட்டார். எதை கேட்கிறோமோ அதை கொடுப்பார். கேட்கிறவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் என்ற வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு அது நீதியாக எண்ணப்படும் என்ற வார்த்தையை நான் பார்க்கிறேன். இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசித்தால் இதுவே உங்களுக்கு பெரிய நீதியாக மாறுகிறது. ஓ, தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவர். எல்லாரும் கண்களை மூடி, கர்த்தாவே எங்களுக்கு நீதி செய்யுங்கப்பா, எங்களுக்கு நீதி செய்யுங்கப்பா. நாங்கள் உம்மை பிடித்துக் கொள்ளுகிறோம், நாங்கள் உம்மை பிடித்துக் கொள்ளுகிறோம். நீதியை சரி கட்டுவேன், நீதியை சரி கட்டுவேன், நீதியை சரி கட்டுவேன். நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல எழும்புகிறது. அலைகள் ஓய்வதில்லை என்று உலகத்தார்கள் சொல்லுவார்கள். உங்களுடைய நீதி இனி ஓய்ந்து போவதில்லை. உங்களுடைய நீதி இனி ஓய்ந்து போவதில்லை. அது எழும்ப ஆரம்பித்து விட்டது. கர்த்தரே அதை எழுப்ப ஆரம்பித்து விட்டார். ஆண்டவருடைய வார்த்தையே அதை எழுப்ப ஆரம்பித்து விட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, 3 சமுத்திரம். நீங்கள் எந்த சமுத்திரத்துல இன்றும் நின்று கொண்டு இருக்கிறீர்கள்? ஆண்டவர் கடைசியாய் இந்த நேரத்தில் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதி என்கிற சமுத்திரத்திற்கு வாருங்கள். நீதிபரனை தரிக்க வேண்டிய, நீதிபரனை பார்க்க வேண்டிய அந்த நேரம் வந்துவிட்டது. நீதியின் சால்வையை நாம் தோளின் மீது போட்டு வெற்றி நடை போட வேண்டிய நாட்கள் வந்துவிட்டது. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்ய வேண்டிய நாட்கள் வந்துவிட்டது. நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். திருப்தி அடையாத நிலவரத்தை தூக்கி போடுங்கள், பயந்த நிலவரத்தை தூக்கி போடுங்கள். கர்த்தர் நீதியாய் வெற்றி சிறதான். இந்த மாதம் முடியும் பொழுது நீங்களும் நானும் சொல்ல போகிறோம், கர்த்தர் என் நடுவிலே நீதியாய் வெற்றி சிறந்தார், கர்த்தர் என் நடுவிலே நீதியாய் வெற்றி சிறந்தார் என்று நாம் சாட்சிகளை பகர போகிறோம். கண்களை மூடுவோம், ஜெபித்து ஆண்டவருடைய காரியங்களுக்காக, எல்லா காரியத்திற்காக ஜெபித்து நிறைவு செய்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசுவே, அருமையான இந்த இரவு நேரத்தை கர்த்தர் காண செய்தபடியினால நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சமுத்திரத்தை குறித்து ஆண்டவர் எவ்வளவு திட்டமும் தீர்க்கமாய் எங்கள் மத்தியிலே நீர் வெளிப்படுத்தினபடியினால சோதரம். உடைய வார்த்தையை பேசுவதற்கு எல்லளவும் பாக்கியமில்லாத, தகுதியில்லாத எங்களை நீர் தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறபடினால உமக்கு நன்றி. கர்த்தாவே, இந்த 3 விதமான சமுத்திரத்தை குறித்து நீர் எங்கள் மத்தியிலே வெளிப்படுத்தி கொடுத்தன எல்லா வெளிப்பாடுகளுக்கும் உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்களும் விசுவாசித்திருக்கிறோம். நாங்கள் இனி எங்கள் மனதிலே திருப்தி அடைந்திருக்க போகிறோம். எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மன திருப்தியை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறபடினால சோத்திரம். இனி இவன் தப்பிக்கவே முடியாது என்று சொல்லுவவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் எங்களை தப்புவித்தார் என்கிற சாட்சியோடு நாங்கள் வாழப் போகிறோம். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த 2 சமுத்திரத்தையும் கடந்து நீர் அலைகளை கொந்தளிக்க பண்ணுகிறீர்,
நீர் சமுத்திரத்தை குலுக்குகிறபடியினால் எங்கள் நீதியை கர்த்தர் வெளிப்பட பண்ணுகிறேன். எங்களுக்காக நீர் எங்கள் பட்சத்திலே நீதி செய்கிறவராய் தேவன் எழுந்திருக்கிறேன். எங்களுக்கு விரோதமாய் அநீதியை விதைக்கிறவர்கள், அநீதியை பேசுகிறவர்கள், அநீதியான காரியத்தை செய்கிறவர்களை கர்த்தாவே நீர் பார்த்துக்கொள்ளும். தெய்வத்திற்கருத்தில் ஒப்படைக்கிறேன். வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரை பேசின என்னையும் நியாயத்திற்கு ஏதுவாய் மாறாதபடி இதன்படி நடக்க கர்த்தர் கிருபை தந்தரலும். ஆண்டவரே, உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். காலை இருட்டோடு ஜெபத்திலே பங்கெடுக்க கிருபை தாரும். மீதியான காரியத்தை பொறுப்படும் எல்லா துதி கன மகிமை திரியேக தேவன் ஒருவருக்கே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.